சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. அதாவது ஸ்டாலினின் ஆட்சி முடிவுக்கு வந்ததா? இது சோசியல் மீடியாவில் மிக பெரும் ட்ரெண்டிங்கில் போய்கொண்டிருக்கு. அதற்கு காரணம் ஸ்டாலின் அவர்கள் செய்த செயல்தான் என சொல்லப்பட்டு வருது. அப்படி ஸ்டாலின் என்ன செய்தார் அப்படின்றது குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். அதாவது தொடர்ந்து ஓரணியில் தமிழ்நாடு என ஸ்டாலின் தனது பரப்புரையை தொடர்ந்து நடத்தி கொண்டு வந்திருக்கிறாரு. மேலும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தை காப்போம், தமிழகத்தை மீட்போம் அப்படின்னு சொல்லிட்டு பேரணியில் ஈடுபட்டிருக்காரு. இந்த பேரணிக்கு நடுவில் ஆளே இல்லாத ஆம்புலன்ஸ் வருவதாகவும், தன்னுடைய பேரணியை சொதப்பவே இந்த மாதிரி அதை கலைக்கவும் அதை விரட்டி விடவும் தான் இந்த மாதிரி ஸ்டாலின் அவர்கள் பிளான் பண்ணி ஆள் இல்லாத ஆம்புலன்ஸை அனுப்புறதாகவும் சொல்லப்பட்டிருந்தது. மேலும் அதற்கு மிரட்டல் விடும்படியாக எடப்பாடி பழனிசாமி காட்டமாக பேசியிருந்தார். இது பெரும் பேசும் பொருளாக ஆனது. அதைத் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி மேலே எங்களுக்கு ஆம்புலன்ஸ் எல்லாம் விட்டு உங்களுடைய பேரணியை கலைக்கணுன்றது எண்ணம் கிடையாது, இது நீங்களாக சொல்கிற பொய், இதற்கெல்லாம் எங்களுக்கு பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு திமுக தரப்பில் அதற்காக கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கு. மேலும் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்காருன்னா, இது வரைக்கும் இவங்க சொன்ன வாக்குறுதியை காப்பாற்றவே இல்லை, நான் சொன்ன வாக்குறுதியில் கட்டாயமாக மக்களுக்கு செஞ்சுட்டு தான் வரேன், அதை பார்த்து ஸ்டாலின் அவர்களுக்கு பயம் வந்து விட்டது, அதனால தான் ஆளே இல்லாத ஆம்புலன்ஸை அனுப்புகிறாரு, என்னுடைய வெற்றியை பறிக்க பார்க்குறாரு. கண்டிப்பாக இந்த முறை 4 முனை போட்டி, அந்த 4 முனை போட்டியில் ஸ்டாலின் அவர்கள் வெற்றி பெறுவது என்பது கடினம்தான். ஏன்னா சொன்ன வாக்குறுதியில் அவங்க 10% நிறைவேற்றி இருந்தால் கூட மக்களே அவர்களை ஆதரிச்சிருப்பாங்க. எந்த இடத்துக்கு சென்றாலும் ஸ்டாலின் அவர்களை விரட்டி அடிக்கிறது தான் மக்கள் குறியாக இருக்காங்க. ஏன் சமீபத்தில் தூய்மை பணியாளர்கள் போராட்டமாக இருக்கட்டும், அதில் ஸ்டாலின் வன்முறையை தான் கையாண்டார். இதனால் கண்டிப்பாக மக்களுக்கு உண்மை என்பது என்னன்றது புரிஞ்சிருக்கும். அதிமுக ஆட்சியில் இருந்த அளவுக்கு சுதந்திரம் இந்த திமுக ஆட்சியில் இல்லை, பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய காவல்துறையை கட்டுப்பாட்டில் வைக்கவில்லை, இவ்வாறு பல விஷயங்களை அடுக்கிக் கொண்டே செல்லலாம். ஆனால் இந்த முறை 4 முனை போட்டியால் கண்டிப்பாக அதிமுக வெற்றி பெறும். திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் பதவி பறிக்கப்படும். எதிர்க்கட்சி தலைவராக கூட அவர் உட்கார மாட்டார். கண்டிப்பாக இந்த முறை 30 தொகுதிகளில் கூட அவர் ஜெயிக்க மாட்டார் என எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து பரப்புரை செஞ்சுட்டு வராரு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? திமுக இந்த முறை வெற்றி பெறுமா? எத்தனை இடத்துல வெற்றி பெறும் தெரிஞ்சால் மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.